இல்ல சார். அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சப்ளை ஆகும். ஷூர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட்ல நடந்தத வந்து கவர்ன்மெண்ட் எடுத்து அத ரெகுலேட் பண்ணி ப்ராப்பரா நடத்தணும். பட் இப்ப பிரைவேட்ல நடந்தத எடுத்து இவங்க சொந்த ஆதாயத்துக்காக ரன் பண்ணி, இன்னும் அத சீர்கேடு பண்ண மாரில ஆயிருச்சு. ஓவராலா இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க சொன்ன ப்ராசஸ் பிரைவேட்ல சேல் ஆயிட்டு இருந்தபோது, அதாவது ஒரு கவர்ன்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்திருக்கும். பட் இது அப்படியே இப்ப ஆமா. உல்டாவா இதுல மாறிருச்சு. இதுல வந்து கடந்த எந்த ஆட்சி இருந்தாலும் இதுல முறைகேடுகள் இருந்துச்சு. ஆனா இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு இதுல வந்து கிட்டத்தட்ட அதோடைய அதோடைய முறைகேடுகள் வந்து எல்லா இடத்துலயுமா இருக்கு. எல்லா சார் இப்ப நீங்க வழிகளிலும் இல்ல சார், இப்ப நீங்க குறிப்பிட்ட அமைச்சர் வந்து அந்த கட்சியிலும் இருந்திருக்காரு. ஆமா. அப்பவும் இதெல்லாம் இருந்ததா இல்ல இப்பதான் அதிகமா ஆயிருக்கா? இல்ல அவர் இருந்த துறைகள்லாம் இப்படிதான் இருக்கும். இப்ப அங்க வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில இருந்தாரு. அவன் அதுக்கு தான் இப்ப வந்து போக்குவரத்துல இருந்தாங்க, அது பத்திரமா கேஸ் இருக்கு அவர் பேர்ல. போக்குவரத்துல இருந்தார். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா, இந்த துறைகள் 2லயுமே பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட நான் ஒரு ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். டிவிஎஸ்சிக்கு. இதுவரைக்கும் இல்ல. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். என்னன்னா, நீங்க எதுல அ எப்படி அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிலக்கரி முறைகேட்ட ஊழல் பத்தி கூட ஏதோ இருக்குன்னு சொன்னாங்களே சார், அது பர்ச்சேஸ் பண்றதுல. டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னனால அதுல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மென்ட் பண்றாங்க. இந்த கவர்ன்மெண்ட் வந்து 2022, 23ல. இந்த 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட வந்து 20 டெண்டர்கள் விடப்படுது. தனித்தனியாக. இப்ப நீங்க 25 கேவிஏ கெப்பாசிட்டி, 50 கேவிஏ, 200 கேவிஏ, 500 கேவிஏன்னு வேற வேற கெப்பாசிட்டில இப்ப 25 கேவிஏல ஒரு 10,000 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாரி பிரிச்சு குடுக்குறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 20லேருந்து 35 கம்பெனிக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அவங்க இதுல இதுல அவங்க பெரிய முறைகேடு என்னன்னா, கோட் பண்றாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு 25 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க வந்து டெண்டர் விடுறாங்க. நீங்க கோட் பண்றீங்க. கம்பெனி கோட் பண்ண அந்த 20 கம்பெனி கோட் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? இப்போ 1,37,051 ரூபாய் 60 பைசான்னா ஒரே நம்பர் எல்லாரும் கோட் பண்றாங்க. அந்த 20 டெண்டர்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரே நம்பர எல்லாரும் ஒரே வித் டாட் 101 அப்படின்றத கூட ஒரே மாரி கோட் பண்றாங்க. ஸோ இந்த மாரினா இது பேர் தான் கூட்டு சதிம்பாங்க. ஏன்னா முதல்லயே ஒரு டெண்டர் வந்து நீங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி, நீங்களே வந்து ஒரு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி, கூட்டாக சேர்ந்து ஒரு டெண்டர நீங்க ஃப்ளோட் பண்ணி இது பேர் கூட்டு சதின்னு சொல்லுவாங்க. டெண்டருடைய வயலேஷன்ஸ்ல. ஸோ இந்த மாரி வந்தா என்ன பண்ணுவாங்க, டெண்டர் ரத்து செய்யப்பட்டு புதுசா டெண்டர் குடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அத அப்படியே அந்த அந்த 20 கம்பெனிக்கும் ஆளுக்கு 50, 50, 100, 100 அதாவது ஈக்குவலா டிவைட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு சப்ளையும் ஆகி, அவங்க வந்து அந்த அமௌண்ட்டையும் கிரெடிட் ஆகி, அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் சப்ளை ஆகி அது எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுல ரேட் டிஃபரன்ஸ் நாங்க பார்த்தப்ப என்னன்னா, இப்போ சாதாரணமா வந்து ஒரு 500 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர் அதே காலகட்டத்தில இப்போ குஜராத்தோ, மகாராஷ்டிராவோ, வேற ஸ்டேட்ல ஆந்திராலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அது இல்லாமல் தமிழ்நாடோட என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரூ. 8,50,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. வேற ஸ்டேட்லாம் வந்து ஒரு ரூ. 7,90,000 ரூ. 8,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதே கெப்பாசிட்டி இங்க நம்ம 13,70,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40-50% இந்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,300 கோடி டெண்டர் உள்ள அந்த டோட்டல் வேல்யூல கிட்டத்தட்ட 400 கோடி அங்கேயே வந்து நேரடியாக அரசுக்கு இழப்பு. அதுதான் நாங்க அந்த குறிப்பிட்ட அந்த டெண்டர்ல எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண டெண்டர் 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மென்ட்ல. பட் இதுல எவ்வளோ பெரிய முறைகேடு பாருங்க. நேரடியாக ஒரு சதியை செய்து அதுல முறைகேடு. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள். இந்த நீங்க கவர்ன்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம கடந்து போக முடியாத அளவுக்கு, இதுல இந்த டாஸ்மார்க் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடம். சரி மத்ததெல்லாம் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பாட்டில் வரும், போகும். இன்னைக்கே சப்ளையா முடிஞ்சிரும். இதுல நீங்க டாக்குமெண்ட் எங்க போய் குடுப்பீங்க? ஓப்பனாவும் தெரியும் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் டெய்லியா இல்லையா? டெய்லி நம்ம கண்ணும் கூட பாக்குற விஷயம் வேற அது. அண்ட் இப்போ சார் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, கிட்டத்தட்ட இப்ப இந்த ஸ்கூல் விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க பேசுறபோது சொன்னீங்க. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி தான். இப்போ இங்க இந்த விஷயங்கள் அதிகமாது. அதுவுமே இல்லாம இந்த கஞ்சா புழக்கமும் அதிகமா இருக்குங்கிற அந்த நியூஸும் வருது. இப்ப இது எல்லாமே சேர்ந்து இட் அகைன் கன்வெர்ட்ஸ் அட் த எண்ட் இன்டூ அ கிரைம். அது திருப்பி இப்படியே இதுதான் இந்த சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குல்ல. இது பெரிய செயின் ரியாக்ஷன்ல. இல்ல கண்டிப்பா. ஏன்னா, நீங்க இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இப்ப நீங்க பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்மார்க்ல ரூ. 100க்கு விற்கப்படுது சரக்கு. குவார்ட்டர். இது நீங்க எல்லாருக்கும் தெரியும். அது பார்ல ரூ. 80 கூட விக்கும். 80லேருந்து ரூ. 90 வரைக்கும். இப்ப ரூ. 100க்கு விக்குதுன்னா, பார்ல 170, 180. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. இப்ப இது இது டெய்லி வாங்க முடியாத ஆட்கள் தான் வந்து அடுத்த லெவல்ல இந்த கஞ்சா மாதிரியான போதைகளுக்கு அடிமையாறாங்க.
ஸோ ஏன்னா டெய்லி இன்னும் ரூ. 200 வாங்குறதுக்கு இன்னைக்கு கஞ்சா வந்து ரூ. 25 ரூ. 30. இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் 2யும் அதிகரிக்க வச்ச காரணமே. இந்த 3 வருஷத்துல கஞ்சா புழக்கம் அதிகமானதுக்கும் இதான் காரணம். லிக்கர் சப்ளை அதிகமானதுக்கும் இதான் காரணம். ஏன்னா லிக்கர் வந்து முன்னாடி 1 வாரம் 10 நாள் டெய்லி இப்ப மாணவர்கள் ரூ. 200 ரூ. 300 குடுக்க முடியாதவங்க, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய இடத்துல தான் அந்த கஞ்சா விற்பனை. கஞ்சா விற்பனை இவ்வளவு தூரம் பார்த்ததே இல்லங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 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 10 ஸ்டேஷன்ல 2 இடத்துல க புடிப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல போச்சுன்னா, தெருவுக்கு ஒரு இடத்துல ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ்ல வந்துரும். அதுலலாம் கஞ்சாலலாம் அடிக்ட் ஆனவங்கள நீங்க லைஃப் லாங் ரெக்கவர் பண்ண முடியாது. லைஃப் லாங் அவங்கள நீங்க அதுலருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. ஆ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்ச வயசுல ரொம்ப மைனர் ஏஜ்ல உள்ளவங்கள நெறைய பேர் அதுக்கு அடிமையாறத பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. அ இதுதான் இதோடைய செயின். இந்த இந்த செயின் போனதுக்கான காரணம் இதான். நீங்க டெய்லி ரூ. 200 ரூ. 300 ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல சீப்பா கிடைக்கக்கூடிய போதைப் வஸ்துக்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் இதுக்குடைய காம்பினேஷன்ஸ். சரி சார். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ வந்து ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இன்னைய கண்டிப்பா. டாபிக் சம்பந்தமா இருந்தா அத மட்டும் வச்சுக்கோங்க. வேற எதுவும் டிவியேட் ஆக வேணாம். குமரன் ஆட் ஆயிருக்காரு. குமரன் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க. நான் அப்படியே ஒன் பை ஒன் அடுத்து ஆட் ம். குமரன் அன்மியூட் பண்ணுங்க. ஆ சார், சிடிஆர் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். சார், இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ என்னன்னா வந்து, இப்போ இந்த கஞ்சா புழக்கம்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதை வந்து கவர்மெண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய கேஸ் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா வந்து, இப்போ கவர்மெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்து நிறைய வந்து கார்மெண்ட்ஸ் இப்போ ஆளும் அரசை வந்து சார்ந்திருக்க எல்லாரும் தான் வந்து இப்போ மாற்ற கேஸ்லயே மாட்டுறாங்க. இப்ப இவங்க தான் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவை அது எப்படி வந்து இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வந்து திமுகன்னு வருது. திடீர்னு வந்து அவங்க அடுத்த கட்சி, இவங்க வந்து இன்னொரு கட்சின்னு வந்து மாத்திடுறாங்க. இது இது எந்த மாதிரி சார் இது? இது எந்த மாதிரி வந்து நரேட்டிவ் அவங்க செட் பண்ண பார்க்குறாங்க இந்த இடத்துல? இல்ல இது இந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாமே இந்த அரசு அவங்கள சுற்றி இருக்கவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் இந்த இந்த வசூல் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, திமுகவினர், அவங்க கட்சியை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க தான் போய் வசூலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாதாரண 1, 2 பேர் இன்வால்வ் ஆன ஒரு ஸ்கேம் இல்ல. இதுல கிட்டத்தட்ட பலாயிரம் பேர். இதுக்கு சாட்சியே பலாயிரம் பேர் இருக்காங்க. அக்யூஸ்டும் பலாயிரம் பேர் இருக்காங்க. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வழக்கிலே பார்த்திருப்பீங்க. அக்யூஸ்டா சேர்க்கப்பட்டவர்களே கிட்டத்தட்ட 2000 பேர். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவங்க எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க பாருங்க. அக்யூஸ்டே 2000 பேர்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 இந்த ஸ்கேம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இவ்வளவு புடிச்சதே பெரிய விஷயம். இப்படி இருக்கிற இடத்துல. ஏன்னா மத்திய அரசுக்கும், இன்னைக்கு இருக்கிற மாநில அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு இதையும் மீறி இத புடிச்சதே பெரிய விஷயம். நாளைக்கு நம்மளுடைய தளபதி மாரி யாராவது தளபதி வந்து சிஎம்மா உட்கார்ந்த பிறகு தான் இதெல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற யாரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தொடுறதுக்கான தைரியம் வேற யாருக்கு இருக்கான்னு தெரியல. வேற யாரும் வந்து இதெல்லாம் தொடக்கூடிய அந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் தான் வந்து இத வளர்த்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு நான் ஒரு 2026க்கு அப்புறம் தளபதி வந்தால் கண்டிப்பாக எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான நெட்வொர்க் எல்லாம் உடனேக வேரோடு புடுங்கி எறிய முடியும் தான். நன்றி சார், நன்றி சார். நான் அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். ஏன்னா இத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்ட பத்தி நம்ம தளபதி போயிருந்தாரு. எவ்வளவு பேர் நீங்க அத பார்த்தீங்க? ஆமா சார். பரந்தூர் ஏர்போர்ட் தமிழ்நாடே போராட்டம். நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாமே அன்னைக்கு அதுதான். So, அது பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டோடைய அந்த போராட்ட குழுவோட கிட்டத்தட்ட 2 வருஷம் நானும் பயணிச்சிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஏக்கர். அந்த 4000 ஏக்கர்ல பெரும்பான்மையானது பார்த்தீங்கன்னா விவசாய நிலம். கிட்டத்தட்ட 3 போகம் அதுவாக விளையக்கூடிய ஒரு நிலம். அதுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதவா பாய்ஞ்சிரும். அதுவே வடிஞ்சிரும். நீங்க தண்ணி நிக்காது, வடிஞ்சிரும். அதுவே வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ நீங்க பரந்தூர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, 20,000 க்ரோர்ஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட். அது வந்து அந்த ஏர்போர்ட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 20,000 க்ரோர்ஸ். நீங்க நார்மலா இந்த மாரி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வர பார்த்தீங்கன்னா, இது ஒரு துணை நகரமாக மாறும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அத சுத்தி இருக்கிற ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து மிகப்பெரிய ஒரு துணை நகரமா வரும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், மால்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், ஹவுசிங்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அதோடைய
பெரிய நிறுவனங்கள் இப்போ இந்தியாவிலேயோ வெளிநாடுகள் இருக்க பெரிய நிறுவனங்கள் இமீடியட்டாக முதலீடு செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க எங்கே வந்து நெக்ஸ்ட் 10 இயர் பிளானில் பெரிய பெரிய பேரை குறிப்பிட வேண்டாம். ஸோ அந்த பெரிய நிறுவனங்கள் அவங்க 10 இயர் பிளானில் நாங்கள் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை சுற்றி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள 1,50,000 கோடி அளவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் முதலாக மாநாடுல இந்த தீர்மானம் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி எனக்கெல்லாம் இருந்தது. ஏன்னா அந்த போராட்ட குழு வந்து கிட்டத்தட்ட 1000 நாள் கடந்து கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு இழப்பீடு தரப்படவில்லை ஃபர்ஸ்ட். இன்னொன்று, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய பூர்வீகத்தை நம்ம நகர்த்துறோம். இப்போ எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரை சொல்லுவோம். நம்ம ஊருன்னு சொன்னால் ஒரு ஊரை சொல்லுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எத்தனை மக்களாக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகத்தையே நம்ம நகர்த்தி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ அவர்களுக்கு தேவையான ஒரு இழப்பீடாவது முறையாக கொடுத்துருக்கணும். இதில் பல பேர் அதில் அந்த போராட்ட குழுக்களுடைய வருத்தங்கள்லாம் ரொம்ப கடுமையான வருத்தங்கள். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு 5 ஏக்கர் வச்சுருந்தவங்கள நீங்கள் பிடுங்கிட்டு ஒரு 50 லட்சமோ 60 லட்சம் கொடுத்து அனுப்புறீங்க. சென்னையில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் கூட வாங்க முடியாது. அவங்க ஒரு பொட்டி கடை கூட வைக்க முடியாது. அவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் குடுக்கலாம். அதுக்கான இடம் அரசுகிட்ட நெறைய இருக்கு. இப்ப நீங்க மகாபலிபுரம் கிட்ட உப்பளம் இருக்கு. அங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதுலலாம் குடுக்கலாம். வேற ஏதாவது ஊர்ல கூட நீங்க இவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடங்களை குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு மாற்று இடம் கூட குடுக்காமல், ஒரு எடுத்தாம்போக்குல இவங்கள வந்து தூக்கி உடனே வெளிய அனுப்பணும். அவ்வளோ அவசரமாக இதுக்கான ஒரு வந்து நில ஒருங்கிணைப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு 2024ல. யாருக்குமே தெரியாது அந்த எலக்ஷன் டைம்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு, அதன் அடிப்படையில தான் யாருமே அப்ஜெக்ட் பண்ணோம்னா கோர்ட்டுக்கே போக முடியாத ஸ்டேஜஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்ன செய்ய முடியும்? அப்படின்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்தோம். இந்த போராட்ட குழுக்களுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு நானும் பல நண்பர்கள் அதில போராட்ட குழுல இருந்தவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பல அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டலாம் நாங்க பேசினோம். பேசினப்ப என்னன்னா, அவங்கலாம் என்ன சொன்னாங்க, "என்னப்பா ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா? என்னப்பா வந்து போய் இவ்வளோ பேர்" ஏன்னா அதில இன்வால்வ் ஆன ஆட்கள் மிகப்பெரிய ஆட்கள். உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா பிசினஸ் செக்டார்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் செக்டார்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நபர்கள் 1,50,000 கோடி பிசினஸ் உள்ள பிளேஸ்னா நீங்க பார்த்துக்கங்க எவ்வளோ பிரஷர் இருக்கும்னு. 10,000 ஓட்டாக பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து கடைசியில அங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதை 10,000 உயிரா பார்த்தாரு தளபதி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 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 தலைவர் வந்து ஒரு 10,000 ஓட்டா பார்க்காம ஒரு 10,000 உயிரா பார்த்து அங்க வந்து பிரச்சாரத்து முதல் இடத்துல வந்து போராட்டத்தை அங்க உங்களோட கடைசி வரைக்கும் நிப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா? இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை. கடைசி வரைக்கும் இந்த 10,000 ஓட்டா பார்க்காம 10,000 வாக்குகளா பார்க்காம அந்த 10,000 பேரும் உயிரா பார்த்து 10,000 மனிதர்களா பார்த்து அவங்க கூட கடைசி வரைக்கும் நிப்பேன்னு சொன்னா பாருங்க. இப்படி ஒரு தலைவர் தான் இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். இதுல எனக்கு மிகப்பெரிய விஷயம் அந்த அன்னைக்கு பரந்தூருக்கு நேரடியாக போய் அவங்களோட நின்றது தான். அன்னைக்கு தான் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு 1000 நாட்களுடைய போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நாங்க என்னப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களை கேட்கற கூட ஆள் இல்லைன்னாங்கல்ல. அன்னைக்கு அந்த அந்த தளபதி போய் நின்ன ஒரு ஆறுதலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவங்களுக்கு லைஃப் டைம்ல அப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது இது ஏன் சொல்றேன்னா, அது ஒரு நிறைய பேருக்கு என்னப்பா ஏர்போர்ட்ன்னு நினைப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சினாரியோ. எவ்வளோ பிரஷர் வந்திருக்கும்னு என்னால யூகிக்க முடியும். இப்ப த த ம த தலைவருக்கும், தளபதிக்கும் எவ்வளவு பிரஷர் வந்திருக்கும்னு என்னால யூகிக்க முடியும். அது எல்லாத்தையும் கடந்து அந்த 10,000 ஒரு உயிர்களுக்காக போய் நின்னது வந்து மிகப்பெரிய விஷயம். இப்படி ஒரு தலைவர் தான் தேவை. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட தேவையா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான இல்லீகல் நெட்வொர்க், இந்த மாதிரி இல்லீகல் மாஃபியா, இந்த மாதிரியான இல்லீகல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா ஒரு பவர்ஃபுல் தலைவர் வேணும். அதுதான் இன்னைக்கு வந்து உடைக்கும். வேற யாருனாலும் இதெல்லாம் செய்ய முடியாது. வேற எந்த கட்சி வந்தாலும் செய்ய முடியாது. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா, நாங்க ஒரு விஷயத்தையுமே பார்க்கிறம்போதும், முன்னெடுக்கிற அரசியல் டிவிகே சார்பா பார்க்கிறபோது, இத வந்து டிஎம்கேக்கு எல்லாத்துலயுமே அகைன்ஸ்டா தான் நிக்கணும் அப்படின்றது கிடையாது. இல்ல இந்த கட்சிக்கு ஆதரவாவோ அகைன்ஸ்டா நிக்கணும்னு கிடையாது. இது பீப்பிளுக்கு எது நல்லது கெட்டது. இட் டசன்ட் மேட்டர் ஹூ எல்ஸ் சப்போர்ட்ஸ் ஆர் ஹூ எல்ஸ் அப்போசஸ். பீப்பிளுக்கு இது கரெக்ட்டா, இது தப்பா அப்படின்னு அந்த தமிழக மக்களின் நலத்த தான் முதல்ல அவரு நிறுத்தி ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாரி ஒரு தலைவர் தான் தேவை. ஏன்னா, மத்த எல்லாமே ஒரு ஒரு அஜெண்டாவோடையும், ஒரு ஒரு இன்டர் கனெக்டட் வோட் பாலிடிக்ஸோடயே செயல்படப்படுகிறதுல இந்த அரசியலே அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா அதான் தேவை. ஏன்னா, இன்னைக்கு பீக்ல இருக்கிறப்ப, எவ்வளவோ இருக்கிறப்ப, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர காரணம் மக்களுக்காக தான். வேற எந்த காரணமும் இருக்குமோ எனக்கு தெரியல. இது ஒண்ணா தான் காரணமா இருக்கும். அதனால கண்டிப்பா அதுல 100% நம்பிக்கை இருக்கு. வேற யாருனாலயும் இந்த சிஸ்டம தடுக்கவே முடியாதுங்க.
இப்ப நீங்க மணல் சிஸ்டம் யார் தடுக்க முடியும்னா, இப்ப இருக்கிற கட்சியில வந்து இல்ல வேற ஏதாவது கட்சி வந்து தடுத்துற முடியுமா? மணல் மாஃபியாவ? இல்ல இன்னைக்கு இருக்கிற இல்லீகல் சிஸ்டம் வேற யாராவது வந்து தடுக்க முடியுமா? இல்ல இந்த டாஸ்மாக் பார யாராவது தடுக்க முடியுமா? மக்களை உணர்ந்த தலைவர் வந்தா தான் தடுக்க முடியும். அது தளபதி தவிர வேற யாரும் எனக்கு கண்ணுல தெரியல. கண்டிப்பா சார். புகழ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நீங்க கேக்குறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையோட மத்திய பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலைல 6 மணிக்கு வந்து ரன் ஆகுது சார். ஒயின் ஷாப் பார் ரெண்டுமே இருக்கிற இடத்துல ரன் ஆகுது. நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதை வந்து சில பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது உள்ளே கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க வாங்குறது, அங்கே உட்காந்து குடிக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. ஆனால் அது வந்து அதை தாண்டி வேற எங்கேயுமே போக மாட்டோம். ஒரு கேஸாவோ ஏதோ யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு எடுக்க மாட்டாங்களா, இல்லை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாதுன்றதுனால அப்படியே விட்டுடுறாங்களா சார் இந்த விஷயத்த? இந்த கேஸ் நடத்துறப்ப எப்படின்னா, கோர்ட்டை சுத்தி, அதாவது கோர்ட்டை சுத்தி ஒரு 10 கடை இருக்குன்னா, அந்த கோர்ட்டை சுத்தி 10 கடைகளையும் நாங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு யூடியூப் மீடியாஸ் இவங்களை வச்சு நைட் எல்லாம் எடுத்தோம். நைட்டு ஃபுல்லா சப்ளை நடக்குது. நைட்டு ஃபுல்லா ஜிபேல வாங்குறாங்க. ஜிபேல வாங்குறாங்க. எல்லாம் இல்லீகல் சரக்கு. ஆனா பேமெண்ட் மட்டும் ஜிபேல வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ட்டை சுத்தி நடக்கிறதையே நாங்க எடுத்து, நைட்டு ஃபுல்லா நடக்கிறத எடுத்து நாங்க பதிவும் செஞ்சிருக்கோம். கோர்ட்லயும் நானும் தனிப்பட்ட இதுல என்னோட இதுல அந்த அவர் செந்தில் பாலாஜியோட கேஸ்லயும் நான் வந்து எவிடன்ஸா பதிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, அரசாங்கமே இத நடத்துறப்ப தான் வந்து இந்த ப்ராப்ளமே. இப்ப இதே இதுல தனியார் ஒருத்தர் நடத்துனாங்க. இப்போ ஒரு இட்லி கடை போடுறாங்க. பாவம் ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு 4 இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் 5 நிமிஷம் லேட் ஆனா அடிச்சு உடைச்சு கதவ பூட்ட தெரிஞ்ச காவல்துறைக்கு, ஏன் இந்த இவ்வளவு பெரிய பார் ஓப்பனா வச்சு இல்லீகலா சரக்கு பாட்டில் முன்னாடி ஒரு 10 பேர் வண்டிய நிப்பாட்டி குடிக்கிறப்ப அத நிப்பாட்ட தெரியலையா? முக்கிய காரணம் அரசாங்கம் நடத்துறப்ப தான் இத வந்து நிப்பாட்ட முடியல. அரசாங்கமே நடத்துது. அப்ப யார் மேல கேஸ் போடணும்? கேஸ் போட்டா அரசு மேல தாங்க போடணும். அந்த தனிப்பட்ட நபர் மேல எவ்வளவு நாள் கேஸ் போடுவீங்க? அவங்ககிட்ட சொன்னா நேரடியா சொல்லுவாங்க, இல்லங்க எங்கள நடத்த சொல்றாங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்க்கு ஒரு ஆள போட்டு, நைட் ஷிஃப்ட்க்கு ஒரு சம்பளம் குடுக்குறது யாரு? நைட் ஷிஃப்ட்க்கு அந்த பாட்டில சப்ளை பண்ணி, கிட்டத்தட்ட பெட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க இறக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பார்லயும் பார்த்தீங்கன்னா, கடையில எவ்வளோ பெட்டி இருக்கோ, அதே அளவு சைஸான பெட்டி இங்க இருக்கும். அதே அளவான குவான்டிட்டி இங்க இருக்கும். அப்ப இவ்வளவையும் யார் இறக்கி வச்சா? மோனோபோலியான டாஸ்மார்க்க்கு தெரியாம இவ்வளவு பெட்டி இங்க இறக்க முடியுமா? இப்ப ரேஷன் கடையிலேருந்து ஒருத்தர் திருடிட்டு போய் விக்கிறாங்க. விக்கிறவங்கள புடிக்க முடியுது. ஒரு தனியார் ஒரு ரைஸ் மில்ல போய் வச்சிருக்காங்கன்னா புடிக்க முடியுது. இது ஏன் புடிக்க முடியல? ஏன்னா இது பண்றதே கவர்மெண்ட்க்கு தெரியாம எப்படி பண்ண முடியும்? இதான் ப்ராப்ளம். மத்த ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் உள்ள பிரச்சனையே டிஃபரன்ஸே இது ஒண்ணு தான் டிஃபரன்ஸ். இது தனியார்கிட்ட இருக்கிறப்ப புடிக்க முடிஞ்ச தைரியம், புடிக்க முடிஞ்ச அத்தாரிட்டி இப்போ வந்து போலீஸ்க்கு ஏன் இல்லன்னா, இது கவர்மெண்ட்டே நடத்துறது தான் ப்ராப்ளம். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து அவங்க கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து முதல் அறிக்கையே வந்து இந்த மாதிரி மது ஒழிப்பு தான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கட்சி 2 வருஷம் 3 வருஷம் முடிய போது இப்போ அதிகரிச்சிருக்கே தவிர கம்மி ஆகலை. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க சார்? டிவிக்கே தளபதி மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து ஒரே தேர்தல் அறிக்கை தான் எடுத்து அப்படியே தூசி தட்டி டேட்டை மட்டும் மாத்தி போட்டு இந்த திரும்ப அனுப்பிச்சு விடுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மக்களுக்கு வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்னப்பா இவங்களை விட்டா அவங்க, அவங்கள விட்டா இவங்க, சரி விடுப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவ் இருக்கனால தான் இன்னைக்கு இவ்வளவு பதட்டம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு பதட்டம் ஒரு சாதாரண விஷயமாக இன்னைக்கு நம்மளை பத்தின ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் டிவிக்கு தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. சாதாரண விஷயத்துக்கு கூட நீங்க போராட்டம் பண்றது கூட கைது செய்யப்படுறாங்க. அனுமதி கொடுக்கப்படுறதில்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பதட்டம் தான். இன்னைக்கு அவங்க நினைக்க முடியாத ஒரு ஒரு சக்தியாக வளர்ந்து நிக்குது. அதுக்கான பதட்டம் தான். மத்தபடி அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து எல்லா வருஷமும் நீங்க பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் கச்சத்தீவு மீட்போம்னு குடுத்துருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க கச்சத்தீவு மீட்போன்னுவாங்க. குடுத்ததே இவங்க தான். ஒரே தேர்தல் அறிக்கை தான் எல்லா வருஷமும் வரும். அதுலயும் மக்கள் மேல இப்ப பழி போடுற போக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு சார். ஏதாவது இஷ்யூ இருக்கு, எங்கள காப்பாத்துங்கன்னு மக்கள் வந்தா மக்கள் மேலயே நம்ம திருப்பி விடுற மாரி இருக்குல்ல ஒரு போக்கு. சார் இல்ல அது கேட்கறதுக்கே ஆள் இல்ல. நீங்க புகார் பெட்டின்னு ஒண்ணு வச்சாரு. கிட்டத்தட்ட 1,00,000 புகார்கள் வந்திருக்குது. அந்த துறைக்கு நாங்க ஒரு தனியா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் போட்டோம். அவங்கள வச்சு அனுப்பிச்சோம். ஏன்னா 10 எடுத்துக்க சொல்லுங்க. 10 பேருக்கு சொல்யூஷன் குடுத்தோம்னு சொல்லுங்க. வந்தோனே வந்து ஒரு சாதாரண ஒரு 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 பேசிக்கா ஒரு எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். வந்தோனே நீட்டா ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணுவேனாரு உதயநிதி. எப்படி பண்ண முடியும்? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணது. நாங்க பார்லிமெண்ட்ல போய் கோர்ட்ல போய் போராடி இது பண்ணுவோம் இது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒரே கையெழுத்து அது ரகசியம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அறிவாளியா நமக்கு துணை முதல்வர் வேணும். ஒரே கையெழுத்துல எப்படி பண்ண முடியும்? ஒரே கையெழுத்து போட்டு வீட்டுக்குள்ள வேணா வச்சுக்க முடியும் உதயநிதி. கொண்டு போய் பார்லிமெண்ட்லாம் கொடுக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு
புரிதல் இல்ல. அத மக்கள்ட்ட கொண்டு போய் ஈஸியா கொண்டு போய் அத ஒரு பொய்யா சொல்லிட்டு அத சமாளிக்க முடியுதுன்னா, அப்ப யார ஏமாளியா நெனச்சுட்டு இருந்தாங்க? மக்கள்ட்ட எதனாலும் பேசிக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மள என்ன கேட்கவா போறாங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற இப்ப டிவிகே மாரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால தான் இவ்வளோ ஆட்டம். இனி அந்த ஆட்டம் இருக்காது. ஓகே. சுரேஷ் ப்ரோ, நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் கேளுங்க. சிடிஎஸ் சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ இந்த கேஸ் இப்ப வெளியே வந்திருக்கு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்காரு. இப்போ எவ்வளவு எவிடன்ஸ் அவர் கலைச்சிருக்காரு வெளியே வந்து. உங்களுக்கு இல்ல இதெல்லாம் தேடும்போது உங்களையும் நிறைய மிரட்டி இருப்பாங்கல்ல? இல்ல பல வழிகள்ல மிரட்டல். பல வழக்குகள், பல இதுல ஒண்ணுமே இல்லாம சாதாரண விஷயங்கள் கூட பல வழக்குகள், நிறைய மிரட்டல்கள், நிறைய டெஃபமேஷன் சூட்ஸ். அவருடைய தம்பி அசோக் வந்து எனக்கு ஒரு 10 கோடி ரூபா கேட்டு ஒரு டெஃபமேஷன் சூட் அமைச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வழக்குகள். என்னன்னா இதுல எவிடன்ஸ்லாம் நீங்க பெருசா அளிக்க முடியாது. ஏன்னா இதுக்கான சாட்சிகள் நிறைய இருக்கு. அதனால தான் அந்த லெட்டரை நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இந்த முடிச்சோடனே பப்ளிஷ் பண்றேன். ஏன்னா இது எல்லா சங்கங்கள் பல பேர், ஏன்னா பல சாட்சிகள் இருக்காங்க. ஒருத்தரை கடந்துலாம் இது நடக்காது. சரி, நீங்க பார் இல்லன்னு எங்களுக்கு ஆர்டிஐ இருக்கு. இப்போ பார் வந்து 2022, 23 காலகட்டங்கள்ல பார் நடக்கலன்னு எங்ககிட்ட ஆர்டிஐ தகவல் இருக்கு. அரசாங்கம் கொடுத்த தகவல். ஆனா அந்த காலங்கள்ல பார் ரன் ஆச்சு. அப்ப இபி பில் இருக்கணும்ல. அது ஒண்ணே பெரிய ஆதாரமா இருக்கும்ல. இப்ப இபி பில் அந்த அந்த காலகட்டங்கள்ல நீங்க பார் நடந்தது, நைட் லைட்ட போட்டுக்கணும், ஃபேனை போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கணும்ல. பாரே நடக்காம லைசென்ஸே இல்லாம எதுக்கு லைட் ஃபேனை போட்டு வச்சிருந்தீங்க? உள்ள கிச்சன் எல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இது மாதிரியான ஆதாரங்கள். இன்னொன்னு, இப்ப இருக்கிற எல்லா இடங்கள்லயும் சிசிடிவி இருக்கு. சிசிடிவி இருக்கு. ஒருத்தரை பிடிச்சா எந்த அக்கௌண்ட், ஏன்னா எல்லாரும் அப்போ வந்து நைட்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் பேல வாங்கிட்டு இருந்தாங்க. சிசிடிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. அது போக நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒருத்தரை பிடிச்சா போதும். அந்த கால்குலேஷன் தான் இன்னைக்கு மினிமமா அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமமா அவங்க கொடுத்தது என்னன்னா ஒரு பேசிக்கான அரைவல் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து நம்ம கால்குலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு பாட்டில்கள், பார் இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு அரவுண்ட் 200 க்ரோஸ்க்கு மேல இதுல இல்லீகல் மணி வந்து ஃப்ளோட் ஆகுது ஒரு பிளேஸ். 200 கோடிங்கிறது ரொம்ப சாதாரணமா ஃப்ளோட் ஆகிற ஒரு பிளேஸ். எவ்வளவு பெரிய ஒரு வரி ஏய்ப்பு, எவ்வளவு பெரிய ஒரு இல்லீகல் குரூப். இது சாதாரணமா கடந்து போக முடியாத ஒரு இடம் இந்த டாஸ்மாக். சார் அப்படி இருக்கும்போது இப்போ இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்? இப்பதான் வந்து இடி வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் அக்கௌண்டபிள் இருக்கு, இவ்வளவு போயிருக்கு, இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதோட அவுட்கம் இது யார் யார் மாட்டுவாங்க? ஏதாவது ஒரு இது தெரியுமா உங்களுக்கு? இதுல இல்ல அவர் ஈடியோட இதுல எல்லாரும் மாட்ட வேண்டிய. இதுல ஈடியோட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து மணி லாண்டரிங் மட்டும் தான். பணம் வந்து அக்கௌண்ட் இல்லாம போயிடும். அது ₹1 1 கோடினாலும் 1000 கோடினாலும் ஒரே மாதிரி தான். அன்அக்கவுண்டடா போகக்கூடிய அந்த பணம் வந்து எங்க போச்சு, எப்படி போச்சு, அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது. அதனால தான் அவங்க வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இதுல அரசு துறைன்றனால அரசு துறையிலேருந்து யார் யாருக்கு போச்சோ அவங்க எல்லாம் இது குற்றவாளியாக சேர்க்கப்படுவாங்க. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட இப்போ அவங்க ஏதாவது ஒரு வழியில இந்த பணம் கன்வெர்ட் ஆயிருக்கணும்ல. ஒரு அசட்டாவோ, மூவபிள் அசட்டாவோ, இம்மூவபிள் அசட்டாவோ, இல்லை வேற ஏதாவது வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்குமான்னு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறது தான் இடியோடைய பிரைமரி ஒர்க்கா இருக்கும். ஏன்னா பணம் வந்து இல்லீகலாக ஒரு லாண்டரிங் பண்ணுச்சுன்னா, மணி லாண்டரிங் ஆச்சுன்னா அதை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இதுல போவாங்க. இதுல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க இந்த பணம் எங்கெங்க போச்சு, இதெல்லாம் அந்த அந்த செயின் ஆஃப் லிங்கை தான் அவங்க எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஆனா தமிழக அரசு இல்ல வேற ஏதாவது சிபிஐ மாதிரியான துறைகள் வந்து அடிஷனலா இதை எடுத்து வந்து விசாரிச்சால் இன்னும் அடிஷனலான நெட்வொர்க் வந்து இதுல கிடைக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மணி லாண்டரிங்ல தான் இருக்கும். இன்னும் இந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட முழு விஷயங்களை இன்னும் சிபிஐ மாதிரியான துறைகளுக்கு அவங்க இன்னும் ஒப்படைச்சாங்கன்னா, இன்னும் அதிகமான ஒரு இதுல நிறைய பேர்கள் இதை ஒரு கிரைம் அஃபென்ஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மணி லாண்டரிங் இதுல தான் பார்ப்பாங்க. கிரைம் அஃபென்ஸா நீங்க பார்க்கணும்னா சிபிஐ மாதிரியான துறைகள் அடிஷனல். இல்ல சார், இப்போ இமிடியேட் அரெஸ்ட் ஏதாவது இருக்குமா? இல்ல வந்து இன்னும் ஒரு 10 20 டேஸ் மேல போகுமா இன்வெஸ்டிகேஷன்? அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்ல அரெஸ்ட் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா எந்த லெவல்ல இருக்கும்னு தெரியல. ஆனா அரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கலாம். இல்ல அதுக்குள்ள ஏதாவது டெல்லி பயணம் ஏதாவது இருக்குமா? யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. டெல்லி பயணங்கள், டெல்லி ஒத்துழைக்கிறதுனா தெரியல. அது அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள். ஆனா அதுல இமிடியேட் அரெஸ்ட் வந்து இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இருந்தா தான் அவங்களுடைய விசாரணை முழுமையடையும். இல்ல இல்லனா வெளிய இருந்தாங்கன்னா எப்படியும் சாட்சிகளை இன்னும் அழிக்கவோ இல்ல மிரட்டவோ சான்சஸ் நிறைய இருக்கும். இது சும்மா இல்ல அது கண்டிப்பா இருக்கும். அது கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு, இதுல சம்பந்தப்பட்ட ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் செயின் இருக்குல்ல. இது எல்லாம் மாவட்ட லெவல்லயும், கீழ லெவல்லயும், டாஸ்மாக் கடைகள் வரைக்குமே ஒரு சில பேர் இதை கலெக்ஷன் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிடிச்சி ரெக்கவர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ அரெஸ்ட் கண்டிப்பா இருந்தால் நல்லதா இருக்கும்.
அப்பதான் இந்த இது வந்து சீக்கிரம் இது முடியும். எதிர்பார்ப்போம் எப்படின்னு. ரேவந்த், நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? ஓகே, ஸோ நான் அப்புறம் வேற யாரையாவது ஆட் பண்றேன் இல்லாட்டி. ரேவந்த் இருக்கீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஆய் சார், எல்லாருக்கும் ஆய். சரி. இப்போ இந்த மாதிரி பேக் டு பேக் நேற்று ஒரு நாளிதழ் வந்து 40,000 crores அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்படி பேக் டு பேக் ஸ்கேம்ல மட்டுமே இருக்கு இந்த நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா. இது ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது போகுமா சார்? லைக் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக லைக் இதுக்கான தண்டனைகள்னு ஒன்று இருக்குல்ல சார், அது கிடைக்குமா? சரி, அது டிபெண்ட்ஸ் ஆன் த எவிடன்ஸ் நம்ம எவ்வளோ கிடைக்குதா பொறுத்து. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சரி அட்லீஸ்ட் தண்டனைகளை தாண்டி அட்லீஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வழக்குகளாவது பேசிக்கலாக பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றமாவது ஒரு ஒரு ட்ரையலாவது போகணுன்றதான் எல்லாருக்கும் ஒரு பேசிக்கா. ஸோ அது தாண்டி நிறைய வழக்குகள் எத்தனை பர்சன்டேஜ் இது முடியுதுன்னு தெரியும். ஏன்னா நீங்க இடியோடைய இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மணி ட்ரெயில ஃபுல்லா அந்த செயினை ஃபுல்லா இப்போ எங்கே போச்சு, அந்த பணம் எங்கே போயிருக்குன்னு முடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேஸோடைய முழுமை அடையாது. அந்த கேஸ் நார்மலாக முடியாது. அதனால அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 to 6% சக்ஸஸ் ரேட்டாக இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்துலயாவது இந்த நெட்வொர்க் இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ண முடிஞ்சே. இப்படி ஒரு இல்லீகல் நெட்வொர்க்கை இன்னும் பார்த்துட்டே இருக்காம, இல்லை இதில் என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த நெட்வொர்க் இந்த லெவலையாவது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்காவது ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு இது. இது இன்னும் ஃபர்தராவது இதை பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வரும். இது எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியா நடக்குது, எவ்வளவு பெரிய ஸ்கேம் இது. நம்ம சாதாரண பார்க்குறோம், ஒரு சின்ன கடை இருக்குது, இந்த கடைகள் மூலமா எவ்வளோ 1000 கோடிகள் ஒரு 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 கட்சி வந்து சுருட்டுறாங்கன்னு பார்ப்போம், தெரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸாவது கிடைக்கும். ஆனால் இது போகிற போக்கில் நம்மளுடைய லீகல் சிஸ்டம்ஸில் இன்னும் நிறைய வந்து சேஞ்சஸ் தேவை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அது எப்போ வருதுன்னு தெரில. பட் இவ்வளோ போனதே சந்தோஷம் தான் அப்போதைக்கு. ஓகே சார், ஓகே. பாஸ் டிவிக்கு நீங்க கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேளுங்க ஷார்ட்டா. Hello, sir. CTR, sir. வணக்கம். Thanks to participate in this. Thank you, sir. இப்போ இந்த ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பலவிதமான ஊழல்கள் வந்து பலவிதமான கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஊழலின் விளைவா வந்து அரசாங்கத்தில் நடக்கிறது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா மக்கள் மேல இது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விளக்கம் உங்களால கொடுக்க முடியுமா? மிகப்பெரிய பொருளாதார ரீதியா மிகப்பெரிய விளைவாச்சு. இல்ல மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. நீங்க பாருங்க, மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கு மின்சாரத்துறை. இந்த மின்சாரத்துறை பார்த்தீங்கன்னா, இது ஒரு துறை மட்டும் நான் சொல்றேன் எவ்வளவு தூரம் நம்ம பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. 2001-2 வரைக்கும் இந்த துறை வந்து ப்ராஃபிட்டபிளா இயங்கிட்டு இருந்த துறை. அதுல கிட்டத்தட்ட அப்பயே வந்து 1,20,000 ஊழியர்கள் இருந்தாங்க மின்சாரத்துறையில. 2001-2 வரைக்கும். அப்புறம் காலகட்டத்தில இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த துறையிலேருந்து எவ்வளோ தூரம் இந்த 2006லேருந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த துறையிலேருந்து திருடப்பட்ட பணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1,50,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. இப்ப எவ்வளோ ஊழியர்கள்னா 75,000 ஊழியர்கள் தான் சுமார் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2001-2 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய மொத்த தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4,000 மெகாவாட் தேவையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 21,000 மெகாவாட் ஒரு நாளோட தேவை. அப்ப நீங்க எவ்வளோ தூரம் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து இப்போ 20 மடங்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை கூடியிருக்கு. ஆனா ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட அப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னும் 75,000 பேர் தான் இருக்காங்க. அப்போ நீங்க எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருடைய வேலை இழப்பு ஃபர்ஸ்ட்டு. கிட்டத்தட்ட இந்த துறையே அழிஞ்சு போயிருச்சு. இப்ப அதை சரி கட்டுவதற்காக எவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் இவங்க வந்து மின்சார கட்டணத்த உயர்த்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, நீங்க சின்ன சின்ன கைத்தறி, விசைத்தறி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரில நீங்க போய் கேட்டு பாருங்க. என்னங்க உங்களுக்கு பெரிய கஷ்டம்னு. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 70% இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை மின்சாரம் தான். இந்த மின்சார கட்டணம் இன்னைக்கு கைத்தறி, விசைத்தறி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 70% நஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கு ஒரே பிரச்சனை யாருனாலயும் இந்த மாசம் எவ்வளவு மின்சார கட்டணம் வரும்னு யாருனாலயும் சொல்ல முடியலங்க. இந்த கமர்ஷியல் இதுல யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே. எவ்வளவு வருதுன்னு சொல்ல தெரியல. அங்க போய் அவங்க அங்க அங்க இபி டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் ஊழியர்கள் இல்ல. அவங்களுக்கும் விளக்கம் குடுக்க முடியல. இப்ப இந்த ஒரு துறை சீரழிஞ்சதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் பாருங்க.
எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லா மக்களுடைய உழைப்பும் கிட்டத்தட்ட ஒரு 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 1,00,00,000 மக்களுடைய அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கிற 1,00,00,000 மக்கள். அவங்க தான் ஜிடிபியே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70, 80% ஜிடிபியே இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த இந்த 1,00,00,000 மக்களுடைய உழைப்பையும், இன்னைக்கு தமிழீழ மக்களுடைய மொத்த உழைப்பையும் உறிஞ்சிட்டு இருக்கு இந்த ஒரு துறை. இந்த ஒரு துறைய இவங்க சீரழிச்சதுனால நடந்த பாதிப்ப பாருங்க. இது மாரி மத்த எல்லா துறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது எல்லா சுமையும் தமிழக மக்கள் மேல தான் வந்து விழுது. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியா சரி பண்ணலாம். சுலபமா சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்கேயுமே அத சரி பண்ணக்கூடிய முயற்சியே எடுக்காத நபர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும்னா, இந்த டோட்டல் சிஸ்டம் மாறணும்னா, இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் புதுசாக வரணும். அப்படிதான் வரணும். தளபதி வந்தா தான் நடக்கும்ன்றது எங்க எல்லாருடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார், கண்டிப்பா. அலெக்சாண்டர் அடுத்தது கொஸ்டின் கேளுங்க. ம். ம். அதுக்கு சரி சார். முன்னாடி ஒரு செகண்ட். சார் உங்களுக்கு டைம் இருக்கா? நம்ம எப்போ நீங்க கட் இல்ல, இல்ல. பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? வி கேன் எண்ட். உங்க கன்வீனியன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க சார். டைம் இருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ் போலாம். 15 ஓகே, மினிட்ஸ் ஓகே. ஷூர், ஷூர். ஓகே. ஓகே. அலெக்ஸ் கோ அஹெட். ம். சார் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதான் நீட்ல இருந்து நிறைய இது செய்யற அது செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. ரீசெண்டா அவர் வந்துட்டு 70% இருந்து ஒரு 60% எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது அது என்ன தோணுது அதை பத்தி? எப்பயுமே இவங்க அதை பத்தி. பெர்சன்டேஜ்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். பெர்சன்டேஜ்ல ஏன்னா, ம். இப்ப என்ன செஞ்சிருக்கும்னு நீங்க புல்லட் என்ன சொன்னாங்கன்னா நம்புங்க. இப்ப இதுவரைக்கும் சென்னையில வந்து வடிகால் பணிகள் இருக்கு. 4 வருஷமா சொல்றாங்க 95%, 92%, 98%, 85%ன்னு. அப்ப விடுபட்டு போன அந்த 10%, 5% இருக்குல்ல, அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பெர்சன்டேஜ்ல சொன்னாங்கன்னா உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதாவது இத்தனை பணிகள் முடிஞ்சிருக்கு. இந்தந்த ஏரியால வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்கு. கட்டுமானங்கள் முடிஞ்சிருக்கு. பேசேஜ் முடிஞ்சிருக்கு. இத கொண்டு போய் கேனால்ல சேர்த்தாச்சு. இந்தந்த இடத்துல இந்தந்த பெண்டிங் இருக்குன்னு சொல்லி புல்லட்டின்னு நம்பரா இல்லாம குடுத்தாங்கன்னா, உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இவங்க பெர்சன்டேஜ்ல போயிறாங்க இப்பலாம் வசதியா. 75% நம்மளும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவோம். 75 முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டுன்னு. எப்பயும் சதவீதத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப நம்மள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சதவீதத்துல சொல்லி தான் இந்த 4 வருஷமா அந்த வடிகால் பணிகள் பாருங்க. 4,000 கோடி ஆல்ரெடி முழுகிருச்சு. இன்னும் அதிகபட்சமா பம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சீஃப் இன்ஜினியர் போன வாரம் ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு தான் இதுல நெறைய விஷயம் தெரியும். அவரும் ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. இன்னொரு 6 மாசம் அடுத்த மழைக்காலங்கள் வந்துரும். இன்னும் அந்த வடிகால் பணிகள் எங்கேயும் முடிவடையல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். வீராணத்த விட பல மடங்கு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். சென்னை மக்கள் 4 வருஷமா தவிச்சிட்டு இருக்காங்க. 4,000 கோடி அதுல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த 4,000 கோடிக்கு ஒழுங்கா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருந்தா கூட, இன்னைக்கு ஓரளவு நிலத்தடி நீராவது மாறியிருக்கும். அதுவும் இல்லாம எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், எவ்வளோ வருஷங்களா யோசிச்சு பண்ண ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. பெர்சன்டேஜ்ல சொன்னாலும் நம்மள ஏமாத்துறாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. வெண்ணிலா இருக்கீங்க. வெண்ணிலா கொஸ்டின் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்காக துணை நிற்கிறது மீடியாவா தான் இருக்கும். பட் அந்த மீடியாவே வந்து ஆளுங்கட்சிக்காக வந்து இதை எந்தமே ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது வந்து கிராம மக்கள், இது வில்லேஜ்லயும் இருக்கு, டாஸ்மாக் நகர்ப்புறங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது இளைஞர்கள், மகளிர்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இதை வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கறது மீடியாவா தான் இருக்கணும். பட் அவங்களே வந்து ஆளுங்கட்சிக்கா இருந்து இது வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து சீக்கிரம் வந்து மக்களை போய் சேர்றது இல்லை. இது போய் மக்களுக்கு சேர்ந்தாதான் இந்த கட்சியை பத்தி என்ன விழிப்புணர்வு வரும். சோ இது எப்படி மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமே இது எப்படி சார் கொண்டு போறது? இன்னைக்கு மீடியாவை கையில் எடுக்கிறது தான் இந்த அரசுடைய முதல் வேலையாக இருந்துச்சு. ஒன்று மிரட்ட வேண்டியவங்களை மிரட்டியும், பணிய வைக்க வேண்டியவங்களை பணிய வச்சும், இல்லை மற்ற வழிகளில் கையில் எடுக்கிறது தான். இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து யூடியூப்களில், அதாவது தெரிஞ்ச யூடியூப் சேனல்ஸ்ல தான் எங்களால் கொண்டு வர முடிஞ்சதை தவிர்த்து, எதையுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்களால் கொண்டே வர முடியல. இதெல்லாம் அப்பவே வந்து டிபேட் நடத்தியிருந்தாங்கன்னா, அதாவது எவ்வளோ பெரிய ஸ்கேம், கிட்டத்தட்ட 5000 பார்கள் வந்து இல்லீகலாக நடக்குது. கரூர் கம்பெனின்னு வசூல் பண்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரணமா ஒரு அரசு துறைக்குள்ள இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ரேஷன் கடையில போய் நாளைக்கு போய் ஒரு 2 பேர் போய், நாங்க வந்து கரூர் கம்பெனிலேருந்து வரோம். ஒரு ரூ. 500 குடுன்ற மாரி தான் இன்னைக்கு நீங்க டாஸ்மாக் கடையில போய் பண்ண வசூல். அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு கடையில ஒரு தனிநபர் போய் வசூல் பண்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ இத யாரு ஃபர்ஸ்ட்டு மீடியால ஒரு சின்ன டிபேட் வச்சிருந்தாலே, இது எப்பயோ கட் ஆயிருக்கும். ஒரு சோசியல் காஸ்க்காக, ஒரு ஒரு அடுத்த தலைமுறைக்காக ஒரு சின்ன டிபேட் வச்சிருந்தாலே. ஸோ இதுல அப்போ நெறைய முயற்சிகள் எடுத்தோம். அதெல்லாம் ஒண்ணும் பயனே அளிக்கல.
நிறைய முயற்சிகள் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுடைய பலம் தான் அன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஸோ சோசியல் மீடியாவுடைய பலத்தோடு தான் இதை கொண்டு போனோம். ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்களில் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்களுக்கு தக்கன ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சோசியல் மீடியா பலம், இப்போ நம்மளுடைய கட்சியோடைய சோசியல் மீடியா பலம், நம்மளுடைய நண்பர்களுடைய பலம், இது இருந்தாலே போதும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியாவை நம்ம பெருசாக ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்லாம் பல பெனிஃபிட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம இப்போ ஜென்யூனாக நடந்துக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். மீடியா அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை முக்கியமான மீடியாக்கள் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு. நன்றி சார். ஓகே, நெக்ஸ்ட் கடைசியா ஆட்டோக்காரன் நீங்க வேணா பேசிடுங்க. கடைசி அதோட question. முடிச்ச கடைசி ஓகே கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இது டெல்லி லிக்கர் ஸ்கேம் அதுக்கும் இதுக்கும் உள்ள இது வித்தியாசம் என்ன சார்? இது அது அங்கே வந்து வந்துட்டு சிஎம் வரைக்கும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு ப்ரைவேட்டு, அங்கே டெல்லியில் வந்துட்டு ப்ரைவேட்டு டாஸ்க். அதுவும் ப்ரொக்யூர்மெண்ட்ல உள்ள கேப் தான். என்னன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ல, அதாவது டாஸ்மார்க் வாங்கி கொள்முதல் செய்றாங்க. கொள்முதல் செய்யறதுக்கு அங்கிருந்து இப்ப சப்ளை ஆகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். இப்போ நீங்க பார்களுக்கு நீங்க நார்மலா 180 கோடிக்கு சேல்ஸ் பண்றதுக்கு, இப்போ டாஸ்மார்க் கடைகள்ல 150 கோடி ரூபாய்க்கு விக்குது. அதுக்குரிய சரக்கு மட்டும் தான் வாங்கணும். அப்போ இதே அளவா 150 கோடிக்கு நீங்க பார்கள்ல விக்குதுன்னா அதுக்குரிய சரக்கை யார் வாங்குறா? ஸோ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? ப்ரொக்யூர்மெண்ட்ல நீங்க வந்து அதாவது மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருந்து வெளியில இருந்து டாஸ்மார்க்ல விற்கப்படுறதுல இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கேப் தான் எல்லா இடத்துலயும் பெரிய கேப்பா பார்க்குறோம். மத்த இடத்துலலாம் பிரைவேட் கடைகள் இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க கவர்மெண்ட்டே மோனோபோலினால இத கண்ட்ரோலே பண்ண முடியும். யார் போய் செக் பண்ண முடியும்? இப்ப நீங்களும் நானும் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போய் செக் பண்ண முடியுமா? இப்ப இதேல தனியா விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அமைப்புகள் போய் செக் பண்ண முடியும். இப்போ இதே இதுல ஒரு போலீஸ்ல அவங்க போய் ஒரு கான்ஸ்டபிள் போய் நின்னு யாருப்பா கடை? என்ன 7 மணிக்கு தொறக்கணும்னா, நீ என்ன 6:30 மணிக்கு தொறந்திருக்குன்னு கேட்க முடியும். கவர்மெண்ட்டே நடத்துறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய வால்யூமும் பெருசா இருக்கு. இதுல யாரும் தட்டியும் கேட்க முடியல. இது யார் சொன்னாலும் எ இதுவரைக்கும் ஒரு வழக்குகள் கூட யார் மேலயா பதிவு செஞ்சிருக்காங்களா? இந்த மாரி ரூ. 10 கூட விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல வேற ஏதாவது விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல இல்லீகலா பார்ல சப்ளை ஆகுற சரக்குகள பத்தியோ, ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்கேயாவது? புகார்கள் எங்க குடுத்தாலும் எடுக்க காரணம், டெல்லிக்கும் இங்கேக்கும் ஒரு வித்தியாசம் இதான். ஆனா டெல்லியில வந்து ப்ரொக்யூர்மெண்ட் தான் ப்ராப்ளம். இங்க ப்ரொக்யூர்மெண்ட், ரீட்டெயிலிங்கு, இல்லீகல் லிக்கர் சப்ளை பிளஸ் இல்லீகல் பார், இது எல்லாமே இங்க ப்ராப்ளம். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அவங்க இடியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடியில மென்ஷன் பண்ணது இப்போ இல்லீகல் பார் ₹10 இது பண்ணிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் இது 3 சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3யும் தாண்டி இன்னும் டீட்டெயில்டா பண்ணாங்கன்னா, நம்ம சொன்ன நம்பர்ஸ் அந்த 40,000 கோடி அது ஈஸியா அரைவ் ஆயிரலாம். ஓகே சார். இல்லை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பேஸில் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்குது. 9:35 9:40க்குலாம் இந்த பாலத்துக்கு மேல 9 இருக்கு. பாலத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் அதேதான் அத நாங்க 9:30. வீடியோ அந்த 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 ஸ்பெசிபிக் பார காலையில ஆப்பரேட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க ஏன் ஞாபகம் இருக்குன்னா, வீடியோ ஆதாரமா எடுத்து கோர்ட்ல பதிவு செஞ்சிருக்கோம். அந்த பார்ல அந்த நீங்க பிரிட்ஜ் மேல ஏறுனீங்கன்னா கீழ தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல. ஸோ அத வீடியோ ஆதாரமாக ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கண்காணிச்சு, அதையும் நாங்க வந்து கோர்ட்ல பதிவு செஞ்சோம் வீடியோ ஆதாரமா. அதனால ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பல வருஷமா இயங்கிட்டு வருது. அதெல்லாம் வந்து லைசென்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இருக்கிற வால்யூம்ல ஹையஸ்ட் வால்யூம் வந்தது தான். இப்போ நான் அந்த வழியாக தான் வந்தேன். 9:35 40 இருக்கும். பார் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு வரவங்கள பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் பார் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஆமா. ஏன்னா 9 மணிக்கு அடைக்க வேண்டிய கடை. எப்போ டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படுதோ அதே நேரத்துல அடைக்க வேண்டியதுதான் பாரோடைய ரூல்ஸும். ஸோ இது எல்லாம் வந்து அரசு நடத்துறதுனால நடக்குது. இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ், இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாவது இருக்கும். இனிமேலாவது இதை கண்காணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்மளுடைய சமூக ஊடகங்கள்ல நீங்க பார்க்குறப்பே அது பதிவு செய்தாலே போதும். இதுக்கு ஒரு அவேர்னஸ் பெரிய லெவல்ல பொதுமக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கிரியேட் ஆகும். கண்டிப்பா ஒரு நல்ல காலம் வரும் 2026. அப்பயாவது இந்த மாதிரியான நெட்வொர்க் வந்து கண்டிப்பா இழுத்து மூடும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் அவங்க கலந்துட்டு இதை பத்தின இவ்வளவு டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அகைன் இந்த ஸ்பேசஸும் நாங்க ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் கேட்கலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாராலையும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. கண்டிப்பா இன்னும் அடுத்த தருணங்கள்ல கண்டிப்பா நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி சான்ஸ் கிடைக்கிற போது சாரையும் இன்வைட் பண்ணலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் பொறுமையா எல்லார் கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்க. என்ன இவ்வளவு பிஸியா வேலைகள் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அதை மீறி இது பண்ணது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க. என் பண்ணிக்கலாம் ராம் ப்ரோ. தேங்க்யூ. பாய் 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 எல்லாரும்.